Hi friends, welcome to Gomo's Lifestyle. இன்னைக்கு வீடியோல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்மள நிறைய பேர் 3 மாசத்துக்கு ஒரு டைம் டீப் க்ளீனிங் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மாசத்துக்கு 1 டைம் பண்ணுவோம். இனிமேல் நீங்க அப்படி பண்ணணும்னு தேவையே இல்லை. டெய்லி நம்ம வீடு தூக்கும் போது அந்த தொடப்பா வச்சே நம்மளோட நிலக்கதவு மேலே எல்லா பக்கமும் நம்ம தூக்கும் போது லைட்டாக அந்த ஒற்றையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா டீப் க்ளீனிங் பண்ணணும்னு தேவையே இல்லை. அதனால் நீங்கள் டெய்லி வீடு தூக்கும் போது லைட்டாக நம்ம ஒற்றையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆயிரும். இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. அடுத்தால நம்ம வீடு துடைக்கிறதுக்கு ஒரு அருமையான லிக்விட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு கற்பூரம் எடுத்து இதில் கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். கற்பூரம் தண்ணியில் போட்டால் கரையாது. கற்பூரம் காற்றுல தான் கரையும். அதனால் நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது ஒரு நல்ல மனம் வரும். கல்லுப்பு சேர்க்கறதுனால நம்ம வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். மஞ்சத்தூள் கிருமி நாசினிக்கு ரொம்பவே நல்லது. கற்பூரம் பூச்சி வண்டு இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா கொசு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எறும்பு இதுக்கெல்லாம் கற்பூரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு லிக்விட் ஒன்று ரெடி ஆயிருச்சுது. வீடு துடைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் எடுத்துருக்கிறேன். இதில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது எவ்வளோ அழுக்காக இருந்தால் கூட நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாகிரும். நீங்கள் எப்போவும் ரெகுலராக வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் லைசால் எடுத்துருக்கிறேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மணமும் கிடைக்கும். வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பூச்சி எறும்பு எதுவுமே வராதுங்க. நம்ம வீட்டுக்கே ஒரு மனம் கொடுக்கும். கற்பூரம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. இப்போ இதை நம்ம எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நடவாசலில் நம்ம தொடச்சிக்கலாம். இந்த நடவாசலில் நிலப்பகுதி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் க்ளீன் பண்ணும்போது அந்த ஓரங்களில் மாப்பு போடும்போது அது போட முடியாது. அதனால் லைட்டாக கையை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே வராது. ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த லிக்விடை சேர்த்து துடைக்கும் போது நீங்கள் வாரத்துக்கு 1 முறை இல்லை 10 நாளைக்கு 1 முறை துடைச்சாலே போதுங்க. வீடு நல்லா க்ளீனாகவும் இருக்கும். நல்லா நறு மணத்தோடவும் இருக்கும். வீடு பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் செவரோட ஓரங்கள்லையும் இதேமாரி தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டீப் கிளீனிங்கே தேவையே கிடையாதுங்க. நம்ம எப்போ வீடு துடைக்கிறோமோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் செலவு செஞ்சு நம்ம துடைச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணணுங்கிற தேவையே இல்லைங்க. அதனால் எப்போவும் நீங்கள் வீடு துடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி துடைச்சிங்க அப்படின்னா நல்லா நமக்கு வீடு பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு தூசி எதுவுமே சேராது. அதனால் நமக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடு சேர்த்து துடைக்கும் போது வீடு பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு காட்டுதுன்னு பாருங்கள். எப்போவுமே வீடு துடைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஃபேனை போட்டுறாதங்க. நம்ம எல்லா பக்கமும் துடைச்சதுக்கப்புறம் ஃபேன் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஒன்று போல் நல்லா காயும். துடைக்கும் போது ஒரே லெவலில் துடைச்சிட்டு வரணும். துடைச்ச இடத்துக்கே திரும்பியும் நம்ம கால் தடம் போய் அங்கே மிதித்து துடைக்கக்கூடாது. அப்படி துடைச்சோம் அப்படின்னா அழுக்கு சேர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லாவே நான் துடைச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மின்னுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு தக்காளி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இனிமேல் நம்ம வெளியிலேயே தக்காளியை 10-20 நாள் ஆனாலும் நம்ம அதை வாடாமல் அழுகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் 1 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் கூட தேவைப்படாது. நீங்கள் குக் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை தக்காளியோட மேல் பகுதியில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணி வைக்கும்போது தக்காளி 10-20 நாள் ஆனாலுமே நம்ம வாங்கிட்டு எப்படி வரோமோ அந்த மாதிரி இருக்குங்க. அழுகவே அழுகாது. நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சமைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு பதில் இப்படி சமைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க.
நான் எல்லா தக்காளியிலையும் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து தக்காளியை வந்து மோஸ்ட்லி இப்படி தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி வைங்க, நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்படி செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து பிரியாணி, தக்காளி சாதம், குஸ்கா இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்த அளவு மெல்லிஸாக வந்து கட் பண்ணிட்டா தான் நம்ம வதக்கும் போது அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்குதுனதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அப்படியே நமக்கு பார்த்திங்கன்னா சட்டியில் ஃபுல்லாக அது வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. நமக்கு வதக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு ஒன்று நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும் போது அது கூடவே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த சட்டியில் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. பாருங்கள், நான் உப்பு போட்டுட்டு வதக்குறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வதக்கும் போது உங்களுக்கே தெரியுது சட்டியில் எதுலேயுமே பிடிக்கலை. பாருங்கள், நமக்கு ஈஸியாக வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை சேர்த்து வதக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.